ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ரோபோட்டிக்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம ரோபோட்டிக்ஸ் தமிழில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சால்ட்ரிங்கோட ஹெல்ப் ஹேண்ட் எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஒரு சில பேர்லாம் சால்ட்ரிங் பண்ணுறதுக்கு ஒரு ஆளாக இருப்பாங்க. ஸோ அவங்களால ஒரு கையில் காம்போனெண்ட்டை பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையில் சால்ட்ரிங் வச்சு சால்ட்ரிங் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ஹெல்ப் ஹேண்டை வச்சு நீங்கள் வந்து ஒரு ஆளாக இருந்தாலே பரவாயில்ல, அந்த காம்போனெண்ட்டை நம்ம செய்ய போகிற ஹெல்ப் ஹேண்டில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களோட கையில் சால்ட்ரிங் வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக சால்ட்ரிங் வந்து வச்சு செஞ்சுக்கலாம். இது ரொம்பவே ஈஸியான ஒரு வீடியோ தான், ரொம்பவே ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு திங் தான். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் அதை வந்து செய்யலாம். நீங்களும் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல வந்து இதுக்கு தேவையான திங்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு கம்பி வந்து உங்களுக்கு தேவைப்படும். நான் வந்து 2 கம்பி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி மேலே வந்து ஒரு crocodile கிளிப்பு வந்து உங்களுக்கு தேவைப்படும். நான் வந்து இந்த crocodile கிளிப்ஸை வந்து இந்த கம்பியோட நல்லா போட்டு ஜாயின் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து ஒரு பிவிசி வந்து நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து சேம் சைஸில் உள்ள ஒரு 4 பிளாஸ்டிக்ஸ் வந்து தேவைப்படும். ஃபேன் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரியான 12 வோல்ட்டோட ஃபீமேல் பார்ட் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். அதில் வந்து நம்ம பிவிசி ஷீட் வந்து எடுத்துக்கலாம். இந்த பிவிசி ஷீட்டில் வந்து நான் சேம் சைடில் வந்து 2 ஹோல் வந்து போட்டிருக்கேன். இந்த ஹோல் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்த கம்பி வந்து இதுக்குள்ளே விட்டு தான் நம்மளை வந்து டைட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த 2 ஹோல் வந்து போட்டிருக்கேன். ஓகே, இப்போ நான் வந்து நல்லா டைட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது வந்து ஓரளவுக்கு வந்து ஆடும். இது ஆடுறதுக்கு நம்ம வந்து க்ளூ கன் வந்து யூஸ் பண்ணி இந்த இடத்துல ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து க்ளூ கன் வச்சு ஒட்ட போகிறேன் இதை. ஓகே, அது வந்து நம்ம ஒட்டியாச்சு. அது வந்து இப்போ காயட்டும். இதுக்கப்புறமா வந்து நம்மளோட ஃபேன் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஃபேனில் வந்து இந்த சைட்லேருந்து காற்று அப்சர்வ் பண்ணி அந்த சைடு வந்து தள்ளுது. ஸோ அதனால் நான் வந்து இதில் ஸ்டிக்ஸெல்லாம் வந்து இப்படி நான் வச்சு ஒட்ட போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து எந்த சைடு வந்து அது காற்று வந்து வருது அப்படின்றத பார்த்து அதுக்கு ஆப்போசிட் சைட்லேருந்து நீங்கள் இதை வச்சு ஒட்டிக்கலாம். இந்த ஸ்டிக் வச்சு ஒட்டிக்கலாம். நம்ம அதை ஸ்டிக் பண்ணி வச்சா அது வந்து அந்த சைடு ஓரமாக காயட்டும். இப்போ வந்து இது காஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, காஞ்சிருச்சு. இதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக இதையும் வந்து சைடில் கொஞ்சம் க்ளூ வந்து போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து இதையும் நம்ம ஸ்டிக் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை நம்ம வந்து இந்த இடத்துல வந்து வச்சு ஒட்டுற மாதிரி வந்து இருக்கும். ஓகே, எனக்கு வந்து கொஞ்சம் அந்த சைஸ்லாம் வந்து கரெக்டாக நான் வெட்டலைன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து மேடும் பள்ளமாக வந்து இருக்குது. நான் வந்து ஸ்டிக் பண்ணும்போது அது கரெக்டாக வந்து ஒட்டலை. ஸோ அதனால் வந்து ஒரு அப்சைட் டவுன்னாக வந்து இருக்குது. அதுக்கு வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக கீழே வந்து இன்னும் கொஞ்சம் க்ளூ வந்து ஆட் பண்ணிப்போம். எந்த அளவுக்கு நம்ம வந்து க்ளூ ஆட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து அதோட ஸ்டெபிலிட்டி வந்து நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து மொத்தமாக நம்ம வந்து ஸ்டிக் பண்ணியாச்சு. இது வந்து கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகட்டும். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபைனலாக நம்ம எல்லாத்தையும் வந்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறது மட்டும்தான் வேலையே. அது கூட ரொம்ப பெரிய வேலைலாம் கிடையாது. உங்களோட 12 வோல்ட் ஃபீமேல் பார்ட்லேருந்து 2 ஒயர்ஸ் வந்து வரும். நான் வந்து இந்த மாதிரியான 12 வோல்ட்டோட ஃபீமேல் பார்ட் வந்து எடுத்திருக்கேன். சப்போஸ் நீங்கள் வந்து போர்டில் சால்ட்ரிங் பண்ணக்கூடிய 12 வோல்ட் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் வந்து 3 பின்ஸ் இருக்கும். பேக் சைடில் உள்ள பின் தான் வந்து பாசிட்டிவ், மற்ற 2 பின்னும் வந்து நெகட்டிவ். ஸோ அதை வந்து வச்சு நீங்கள் உங்களோட ஒயர்ஸ் வந்து சால்ட்ரிங் பண்ணிக்கிறதா இருந்தாலும் சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். இல்லை வந்து நீங்கள் அதுலேயே வச்சு சும்மா டைட் பண்ணுறதா இருந்தாலும் டைட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து எனக்கு பிங்க் கலரில் வந்து ஒரு ஒயர் இருக்குது. இதுதான் வந்து எனக்கு பாசிட்டிவ். இந்த பிளாக் கலர் ஒயர் வந்து இருக்குது. இது வந்து நெகட்டிவ். 12 வோல்ட்டோட ஃபீமேல் பார்ட்லேருந்து வரக்கூடிய எல்லோ கலர் ஒயரில் வந்து நான் இதை கனெக்ட் பண்ணுறேன். ப்ராஜெக்ட் வந்து முடிச்சிட்டோம். இப்போ வந்து நான் இதுக்கு வந்து பவர் சப்ளை கொடுத்து ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத நான் வந்து செக் பண்ணி காட்டுறேன். 12 வோல்ட் அடாப்டர்லேருந்து நான் வந்து இந்த போர்ட் வந்து எடுத்துக்கிட்டேன். இதை வந்து நான் இதில் கனெக்ட் பண்ணுறேன். இன்னும் நான் வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ஸ்விட்ச் ஆன் பண்ணுறேன். சவுண்ட் வந்து கேட்டிருக்கும். இது வந்து ரொம்பவே சிம்பிளானது தான். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணிட்டு என்ன பிடிக்கல அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த தடவை நாங்கள் வீடியோ பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அந்த தப்பு பண்ணாமல் இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.